வல்லவராயிருக்கிறார். ஆமென். சில வயதான தாய் தகப்பன்மார் ஒருவேளை இப்பவே ரொம்ப கஷ்டப்படலாம். எனக்கு நடக்க கூட முடியல, எனக்கு சாப்பிட முடியல, என்னுடைய வேலையை எனக்கு செய்யவே முடியல, என்ன கடைசி காலத்துல யார் பார்த்துக்குவா, எனக்கு யார் இருக்கா, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எழும்பலாம். நான் நம்புறேன், ஆண்டவருடைய அன்பு உங்க பக்கமாய் திரும்புமானால் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். பணிவிடை செய்கிற தூதர்களை கர்த்தர் எழுப்புவார். வியாதியிலே இருக்கிற உங்களுக்கு அறியாமல் பணிவிடை செய்கிற நபர்களை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த காரியத்தை சுலபமாய் செய்ய, நீங்கள் சமாதானமாய் செய்ய, நீங்கள் எந்த வருத்தமும் இல்லாமல் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவிய ஆட்களை அனுப்புவேன். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஜெபிக்கணும். எதுக்குன்னா, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் ஜெபிக்கணும். இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது நான் பர்சனலா ஜெபம் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என்னை ஒரு பெரிய தரிசனத்துக்கு நீர் என்னை நம்புறீன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்காக நிறைய நான் இன்னும் ஊழியம் செய்யணும். அந்த ஊழியம் செய்கிறதற்கு எனக்கு ஒன்று பண்ணுங்க. எனக்கு பின்னாடி இருந்து அப்படியே தாங்கிறது மாதிரி, ஆரோனையும் ஊரையும் தாங்கிறது மாதிரி நல்ல இருதயம் உள்ள ஒரு 36 பேரை கர்த்தர் எழுப்புங்கன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க சிஸ்டர்? இன்னைக்கு இருக்கிற